போருக்கு பின்னர் 23 பாடசாலைகள் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் மூடப்பட்டுள்ளன. மேற்படி வலயத்தில் 4 பாடசாலைகளில் 50% ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. இத்தகைய சூழமைவு மாணவர்களையும் சமூகத்தையும் வறுமைக்குள் தள்ளாதா? தமது சொந்த நிலங்களை பறிகொடுத்து மாற்று காணிகளில் தற்காலிகமாக காத்திருக்கும் இந்த மக்களை இந்த சுட்டிகள் வறுமைப்பட்டவர்களாக அடையாளப்படுத்துகின்றதா? எங்கள் குடியிருப்பு காணிகளை தாருங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட சிறையில் வாடும் எங்கள் உறவுகளை விடுவித்து அவர்கள் குடும்பங்களை ஆற்றுப்படுத்துங்கள். நீங்கள் கொடுக்கின்ற 5000 ரூபாய், 7500 ரூபாய் அல்லது அந்த 15000 ரூபாவை ஒரு வீட்டிலே இருக்கின்ற 4க்கும் மேற்பட்ட 5 அல்லது 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எவ்வாறு உண்ண முடியும்? வாழ்க்கை செலவை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும்? நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை குறையுங்கள். குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற முஸ்லிம் தமிழ் மக்களுடைய காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை அவர்களுக்கு செய்கை பண்ணுவதற்கு வழங்குங்கள். பிரசாசக்தி என்கின்ற இந்த இயக்கம் ஒரு தனியொரு கட்சிக்கான ஒரு இயக்கமாக உருவெடுத்திருப்பதனால் கிராம மட்டத்திலே பாரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு வருகிறது உங்களுக்கு. ஆனால் இது ஒரு ஜனநாயக மீறுகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதை ஒரு எல்லா கட்சிக்காரருடைய தலைவர் செயலாளர்களையும் வைக்க வேண்டும், அல்லது கட்சி இல்லாத அரசியல் இல்லாத நிலையிலே சுதந்திரமான பயனாளிகளை தெரிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். இன்று நாடு படிப்படியாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எம்மை பற்றி விமர்சிப்பதற்காக பல விமர்சனங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு ஏதும் இல்லாத வகையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை பயன்படுத்தி அதனூடாக விமர்சனத்தினூடாக தாங்கள் ஏதோ சாதித்தது போல் நினைக்கின்றார்கள். எம்மை பொறுத்தவரைக்கும் விமர்சனத்துக்கு எந்த வகையிலும் அஞ்சப் போவதில்லை. ஏனென்றால் மக்கள் நன்றாக உணர்வார்கள். எமது அரசாங்கத்தில் படிப்படியாக அவர்களது பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது என்பதை, இந்த நாட்டில் வறுமையை உருவாக்கியவர்கள் தான் இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள். முன்னைய அரசாங்கங்கள் வடமாகாணத்தை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எமது அரசாங்கம் வடமாகாணத்துக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி அதிகளவான தொழிற்சாலை உருவாக்கி அந்த பகுதி மக்களையும் ஏனைய பிரதேச மக்கள் போல் கண்காணித்து சிறந்த முறையில் பொருளாதார அபிவிருத்திக்கு மேற்கொள்கிறது.